துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே முன்காலமெல்லாம் உன்னை நம் கரங்களில் ஏந்தி துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே ஏகிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போதோ ஏகிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போதோ துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலோ சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலோ சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரை சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரை துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே தாய் தந்தை காணும் ஏகமாய் உன்னை மறந்தாரோ தாய் தந்தை காணும் ஏகமாய் உன்னை மறந்தாரோ தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன் சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன் சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே சொந்தம் பாராட்டி இருப்பதினாலே துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும்
ஹalleluya. கரங்களை தட்டி அவர் மகிமைப்படுத்துவோமா? Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. துதி செய் மனமே துதி செய். இம்மட்டும் நடத்தினார். ஹalleluya. கண்களை மூடி அப்படியே கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே நடத்தினீங்க, உணர்ந்து பாருங்க. இம்மட்டும் நடத்தினார். நம்ம இம்மட்டுமாய் நடத்தின தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த இருதயத்தோட நமக்கு ஒன்றும் செலுத்த முடியாது. ஆண்டவர் ஒன்றி மட்டும் துதிக்க முடியும். ஆண்டவரே நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய போகிற வழிகள் எல்லாம் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சோதனை நேரத்தில், கஷ்ட நேரங்களில், எங்களுடைய வியாதியில், எங்களுடைய பலவீனங்களில் எல்லாம் நீர் போதுமானவராக இருந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தினீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே வேண்டிய எல்லா நன்மைகளை எங்களுக்கு தந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவன் சுகபலனை தந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டீர், எங்களுடைய பெற்றோரை பாதுகாத்து கொண்டீர், எங்களுடைய வீட்டில் உள்ள எல்லாரையும் பாதுகாத்து கொண்டீர். ஐயா உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்தது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவன் சுகபலனை நடத்துறீங்களே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி அவனுக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் கல்வாரில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆமென். கல்வாரியில் நமக்காய் பண்ட பாடுகளின் நிமித்தமாய் சொந்த ஜீவனை நமக்கு தந்ததுனால எல்லா நன்மைகளையும் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஜீவனை நமக்காக தந்தார். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் கல்வாரியில் சம்பாதித்த எல்லா நன்மைகளும் நமக்குரியதா இருக்கு. ஹல்லேலூயா. அந்த தேவனை உயர்த்தி பாடுவோம். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாவில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாவில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கன்மலை மீது, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கன்மலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஹல்லேலூயா. Thank you Lord. மாறாததே. குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக் கொண்டார். குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக் கொண்டார். மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்தார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்தார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஆமென். Thank you Lord. என்றென்றும் மாறாததே.
ஆமென் ஆமென். Thank you Jesus. ஈஸ்வரின் அன்பு என்றென்றும் மாறாததே, பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. ஆமென். பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்தார் சிலுவையிலே, எனக்காகவே யாவையுமே ஆமென் செய்து முடித்தார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. Hallelujah, thank you Lord. அற்புதம் அற்புதமே, ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். குற்றங்கள் யாவையும் என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் மன்னித்தாரே, நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருடைய அன்பை நினைத்து பாருங்க. நமக்காக நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் அவர் அடிக்கப்பட்டார். என்னுடைய பாவங்களுக்காய், என்னுடைய அக்கிரமங்களுக்காய், என்னுடைய மீறுதல்களுக்காய் அவர் தண்டிக்கப்பட்டார். நான் பட வேண்டியதான பாடுகளுக்காய், என்னுடைய பாவங்களுக்காய், என்னுடைய எல்லா வேதனைகளுக்காய், என்னுடைய நோய்களுக்காய் அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். பிதாவோடு சேர்த்து விடும்படியாய் எனக்காகவே யாவற்றையும் அவர் கல்வாரில் செய்து முடித்தார். கரங்களை உயர்த்தி அப்படியே கர்த்தரை துதிப்போமா? நன்றியுள்ள இதயத்தோடு ஆண்டவரின் நம்ம மேற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த பெரிதான ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் எந்த தகுதியும் இல்லை, நாம் எந்த பகுதியும் எதையும் செய்யலை. ஆண்டவருடைய இரக்கம் தான். கர்த்தருடைய இரக்கத்தினால் அவர் அறிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை தந்தார். தேங்க்யூ லார்ட். நல்ல திறந்து வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தத்தை கேட்கல, ஒருவருடைய சத்தத்தையும் கேட்கல. நான் வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியுள்ளதோடு நல்ல இயேசுவின் நன்மை நினைத்து பாருங்க. கல்வாரில் அவர் செய்ததான எல்லா தியாகமும் நமக்குரியதாக இருக்கிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எனக்காக அடிக்கப்பட்டீரே, எனக்காக நொறுக்கப்பட்டீரே. என்னுடைய பாடுகள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் சுமந்தீரே கர்த்தாவே. ஐயா உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். என் மேல், என் குடும்பத்தின் மேல், என்னுடைய வாழ்க்கையின் மேல் நீ செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லும்போது விதமாய் சொல்கிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து விட்டார், என் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கிட்டார். என்னை பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கொண்டார். என்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி இருக்கிறார். நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என்னுடைய வயதை வாழ வயதாக்கி இருக்கிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமாய் என்னுடைய பாவங்களை என்னை விட்டு நீக்கினார். வானத்திற்கும் பூமிக்கும் உயரம் எவ்வளவோ அவ்வளவாய் என் மேல் அவருடைய கிருபை இருக்கிறது. இந்த வார்த்தைகள் அப்படியே விசுவாசத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க. வாயில திறந்து 2 நிமிஷம் துதிக்கிறதான நேரம். ஏதோ ஆராதனைன்னு சொன்னா எல்லாம் வந்து ஒரு 10 பாட்டு 4 பாட்டை பாடுறதில்ல. ஆண்டவரை துதிங்க. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக எனக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. தேங்க்யூ. என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. என் நோய்களெல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் மாக்கினாரே. என் நோய் எல்லாரும் எழுந்திருந்து ஆராதிப்போமா? எல்லாரும் எழுந்திருந்து ஆமென் விசுவாசத்தோட பாடுவோம். சுகமாக்கினாரே. மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே. பாதாளம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே. பாதாளம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, விசுவாசிங்க. ஆமென். சுகவீனம் மேற்கொள்ளாது. சுகவீனம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. ஓ காட், thank you Lord. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே. என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே. என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. மேற்கிற்கும் கீழக்கிற்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. மேற்கிற்கும் கீழக்கிற்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. பாவம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாதே. பாவம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. எல்லாருக்கும் தெரிந்த வரிகள் தான். என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே thank you Lord ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல
ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல, எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. தேங்க்யூ லார்ட். மறவாதே, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிங்க. ஆமென். அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே, மறவாதே, ஒரு நாளும் மறவாதே, மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் அப்படியே உயர்த்துவோமா? தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உம்மை உயர்த்துறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக துதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். கரங்களை உயர்த்தி நன்றியுள்ள இருதயத்தோட, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்தார், எல்லாம் அவர் நோய் அவர் தழும்புகளால் என்னை குணமாக்கினார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்தார். சுகவீனம் ஒருபோதும் என்னை மேற்கொள்ளாது என்று பாடினோம். பாவங்களை என்னை விட்டு மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் மீக்கினார் என்று பாடினோம். அந்த தேவனை உயர்த்தி துதிப்போமா? வாய்களை திறந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி, நம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். தேவனே, நம்முடைய வாய்களை திறந்து துதிக்கும் போது ஆவியில் விடுதலை உண்டாகிறது, ஆத்மாவில் விடுதலை உண்டாகிறது, சரீரத்தில் விடுதலை உண்டாகிறது. ஆண்டவர் இந்த நேரத்தில் தொட்டு விடுதலை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாக்குத்தத்தங்களை தந்து நம்ம உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் ஆமென். விசுவாசிங்க, எல்லா வாக்குத்தத்தங்களையும் தேவன் தந்திருக்கிறார். ஆமென். இருக்கின்றதே வாக்குத்தத்தங்கள் நம் கிறிஸ்துவுக்குள்ளே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். ஆமென். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். எஸ் லார்ட். ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், 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 ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து சாராரின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. செத்து போனதாம் சாராரின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே
அவருடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் பற்றி கொள்ளுங்க. இந்த மாலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உயிர்ப்பிப்பாராக. செத்து போனதான எல்லா காரியங்களும் உயிர்ப்பிக்கிற வல்லவராக இருக்கிறார். அவர் நல்ல துதிங்க, கர்த்தரை துதிங்க. என்னென்ன காரியங்களில் விடுதலை வேணுமோ இந்த மாலை வேளையில் ஆவியானவர் தாமே உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை தருவாராக. ஆவியில் விடுதலை தருவாராக, ஆத்மாவில் விடுதலை தருவாராக, சரீரத்தில் சுகத்தை கட்டளிடுகிறார். அவர் இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் என்னென்ன காரியங்களை கேட்டுக்கொள்கிறீங்களோ இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்தில் அவருடைய வல்லமையான நம்மை தொட்டு சுகமாக்குறபடினால கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனை உயர்த்துங்க. ஆண்டவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஐயா நீர் பெரிய தேவன். கல்வாரில் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து முடித்துட்டீங்க. நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைக்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தீர், எங்கள் நோய்கள் எல்லாம் குணமாக்கினீர், எங்களை பிராணனை அழிவுக்கு விலக்கி ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறீர். அந்த பெரிதான ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்தீர் அப்பா. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை தந்த உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் துதிக்கிறோம். இதற்கு நாங்கள் ஒன்றும் தகுதி இல்லை சுவாமி. தகுதி இல்லாத எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை எல்லாம் தந்து ஆபிரகாமுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்களை தந்து ஒவ்வொரு நாள் நடத்தி நம்முடைய கிருபைகளுக்காக துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாலை வேளையில் நம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் ஆண்டவர் என்னென்ன கட்டப்பட்டிருக்கிறதோ எல்லா கட்டுகளை நீர் அவிழ்ப்பீராக. ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை அளிக்க முடியாது. நான் இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. In the name of Jesus, இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை சரீரத்தில் பாய்வதாக கர்த்தாவே. எல்லாவற்றையும் தேவைகளை நீர் சந்திப்பீராக. அற்புதங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பேசும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். உட்கார்வோம். கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன். மூத்த போதவருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா எல்டர்ஸ்க்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே ஒரு அருமையான ஆராதனை நமக்கு தந்தார். அவருடைய வார்த்தைகளை நாம் அறிக்கையிட்டு ஆராதிக்கிற போது, குறிப்பாக அந்த 103வது சங்கீதத்திலிருந்து பாடின பாடலை போல அவர் செய்த உபகாரங்களை நாம் நினைத்து பார்க்கிற போது அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் போட்ட ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மிக பரிச்சயமான எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். சங்கீதம் அதனுடைய 16வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் பார்க்கிற போது அங்கே தாவீது இப்படி சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம், நான் அசைக்கப்படுவதில்லை. நல்லா சிரிச்சு சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்திலே 7வது வசனத்திலிருந்து நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 7, 8, 9, 10, 11 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவான்களின் அழிவை காண விட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது வாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது மிக தைரியமாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தரை எப்பமாவது என்று சொல்லவில்லை, எப்பொழுதும் என்னுடைய வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறேன். அவர் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் நமக்கு முன்பாக நம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிற போது நமக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்க்கிற போது, என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற போது நம்முடைய இருதயத்திற்குள்ளே ஒரு புத்தி கெட்டாத மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகள் நம்மை அசைத்து பார்ப்பதற்கு வரலாம், ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் 112வது சங்கீதம் என்று நினைக்கிறேன், துர்ச்செய்தியை கேட்கிறனால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் நம்மை அசைப்பதற்கு வரலாம்.
சில நேரங்களில் வியாதி நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். டாக்டர்கிட்ட போகும்போது இது இப்படி வரும் என்று சொல்லி பல வார்த்தைகளை சொல்லுகிற போது நாம் பயந்து போகலாம். ஆண்டவர் நமக்கு முன்பாக இருப்பார், ஆனால் வியாதியெல்லாம் மறைஞ்சு போவோம், நாம் உறுதியாக இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார். சில சூழ்நிலைகளில் வேலை இல்லாமல் போகலாம், நான் மறுபடியும் என்னுடைய பழைய நிலைமைக்கு போய்விடுவேனோ என்று சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை முன்பாக நீங்கள் நிறுத்துவீர்களானால் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார், கர்த்தர் உங்களை தாங்குவார், கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடாத தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 30 அதனுடைய 6 சங்கீதக்காரன் ஒரு முறை கூட இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 30 அதனுடைய 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நமக்கு கூட தோணும், ஆண்டவர் என்னை அடிக்கிறாரோ, ஆண்டவர் என்னை சிட்சிக்கிறாரோ என்று தோன்றும். வசனம் சொல்லுகிறது, அவர் பிரியமான பிள்ளைகளை சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அடிக்கல, லேசா நம்மளை தொட்டு பார்க்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையிலே சில நன்மைகளை உண்டு பண்ணும் விதமாக, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாரும் விதமாக பிரியமான பிள்ளைகளை சிட்சிக்கிறார். அதை தான் அதனுடைய முந்தின வசனம் சொல்லுகிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு களிப்புண்டாகும்? இந்த சங்கீதத்தின் கடைசியில சொல்லுகிறார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலைகளில் சில நேரம் ஒரு டார்க் பீரியட் இருக்கலாம், அது ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்காக, ஆண்டவரோடு இணைந்து கொள்வதற்காக, ஆண்டவரோடு சில சமயங்களை நாம் இன்னும் செலவு செய்வதற்காக சில சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அந்த சோதனைகளின் நடுவிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற போது நாம் உற்சாகமாக இருக்க வேண்டும், ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரன் 23வது சங்கீதம் அவருடைய 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும். அவனுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டது? நல்ல வெளிச்சமான சூழ்நிலையா? இல்லை. அது ரொம்ப அழகாக அந்த வார்த்தை சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஒரு பள்ளத்தாக்கான சூழ்நிலை, மரணம் ஏற்படு போன்ற சில சூழ்நிலை இருக்கிற போதும் அது நடுவில் சொல்லுகிறார், கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் முன்பாக இருக்கிறார். நான் நன்றாய் இருக்கிற போது மாத்திரம் ஸ்தோத்திரம், ஆண்டவர் எனக்கு நல்ல காரியங்களை செய்தார், நிறைய நன்மைகளை செய்தார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று அல்ல. நீங்கள் ஒருவேளை ஒரு இருளான சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போனாலும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாடலின் வரிகள் இப்படி சொல்லுகிறது, ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில், நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினார். கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றுவார், தேற்றினார் தம் கோலினார். பாத்திரம்
ஸ்தோத்திரம். நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி சொல்லுவோம். நான் அஞ்சேன். கையை தட்டி சொல்லுவோம். நான் அஞ்சேன், நான் அஞ்சேன். என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். நான் அஞ்சேன், நான் அஞ்சேன். என் இயேசு என்னோடு இருப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சில நேரங்களில் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் பலவிதமான தீமைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற போதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையினால் தான் அதே சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தில், என் சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ற, ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் தோற்று போய் நான் விழுந்து விட்டேனே என்று கூட நீங்க நினைக்கலாம். கர்த்தர் அதே இடத்தில் உங்களை உயர்த்த சர்வ வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அவர் உங்கள் வலது பாரிசத்தில் இருப்பாரானால், நீங்கள் ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக நீங்கள் வைத்திருப்பீர்களானால், உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதற்கு ஒருவேளை வெற்றி மாத்திரம் ஒரு ஆதாரம் அல்ல. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சில மரண இருளின் அதிகாரத்திற்குள்ளே கடந்து போகிற போதும் கூட கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவைகளை நன்மைக்காக உங்களுக்காக அனுமதித்திருக்கிறார். ஏசாயா 43 அதனுடைய 2வது வசனம் சொல்லுகிற போது, நீ தண்ணீர்களை கடக்கிற போதும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அக்கினியில் நடக்கிற போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. அந்த தண்ணீர் போன்ற சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அக்கினியில் போடப்படுகிற ஒரு சூழ்நிலையிலும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகுவோடு நடந்த ஆண்டவர் அந்த அக்கினியில் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை, நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 62வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்திலும் 6வது வசனத்திலும் நாம் பார்க்கிற போது, சங்கீதம் 62, அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலும் ஆனவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. இதே வார்த்தையை மறுபடியும் 6வது வசனத்திலே சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய கன்மலையாய் இருப்பாரானால், அவர் நம்முடைய இரட்சிப்பாய் இருப்பாரானால், நீங்கள் ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக வைத்திருப்பீர்களானால், நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஒருபோதும் ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. 34வது சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், 4வது வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகம் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்த விடாத தெய்வமாக இருக்கிறார். நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவரை எப்பொழுதும் முன்பாய் வைக்கிறது என்று சொல்லுகிறதற்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை அவருடைய சமூகத்தை முன்பாக வைத்திருந்தார்கள். அவருடைய சமூகம் என்ற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, பனீம். பனீம் என்ற வார்த்தை அவருடைய முகம் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் நினைக்கலாம், அவருடைய சமூகம் என்று சொல்லுகிற போது பகலிலே ஒரு மேக ஸ்தம்பம் அவர்களுக்கு முன்பாக சென்றது, இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு முன்பாக சென்றது என்ற வார்த்தைக்கு பனீம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவரே தம்முடைய முகத்தின் பிரகாசத்தினால் அவர்களை நடத்தினார். அல்லேலூயா. அதை அவர்கள் உணர்ந்தார்கள். நமக்கு கூட இப்போ சம்மர் வந்துருச்சு, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய கால சூழ்நிலைகளை அவர்களோடு கூட எடுத்து சென்றார்கள். ஹல்லேலூயா. ஒரு பெரிய மேகம் அவர்களுக்கு முன்பாக சென்று எவ்வளவு பெரிய வெப்பம் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டிருந்தது. they carried their own climate. அவருடைய முகத்தை அவர்களுக்கு முன்பாக அவர்கள் கொண்டு சென்றார்களாம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்மேல் இருக்குமானால்
நாம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அதே 34வது சங்கீதத்திலே கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எத்தனையா இருக்கும்? அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நீதிமானாய் வாழுகிற போது பலவிதமான துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. ஒருவேளை உலக பிரகாரமான மனிதர்களை நாம் பார்க்கிற போது அவர்கள் தழைத்து கொண்டிருக்கிறார்களே, நன்றா இருக்கிறார்களே, அவருடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லையே அப்படின்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். உண்மைதான். சிலர் சாத்தானுக்கு அவர்கள் இடம் கொடுக்கிற போது அவருடைய வாழ்க்கையிலே நமக்கு வர்றது போல துன்பங்கள் இல்லை. ஆனால் உண்மையாய் நாம் இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், ஆண்டவரோடு இன்னும் நெருங்க வேண்டும் என்று நினைக்கிற போது பலருக்கு வராத பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவது உண்டு. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நிற்பார். ஹல்லேலூயா. உங்களோடு கூட ஒருவேளை 1000 பேர் இல்லாம இருக்கலாம், சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நிற்பது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை சொல்லுகிறது, நின்று அவனை விடுவிப்பார். அவனை அதற்கு அவர் ஒப்பு கொடுக்கிற தெய்வம் அல்ல, அசைக்கப்படுகிறதற்கு ஒப்பு கொடுக்கிற தெய்வம் அல்ல. ஏசாயா 54 அதனுடைய கடைசி பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. உருவாக்கவே படாதுன்னு ஆண்டவர் சொல்லல, உருவாக்கப்படும். ஆனால் அவைகள் உன்னை தொடுவதில்லை. காரணம் என்ன? உனக்கு முன்பாக ஆண்டவர் இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார், உங்கள் வலது பாரிசத்தில் ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அதே நேரத்தில் துன்மார்க்கர் கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அதை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 10 நாம் வாசிக்கிற போது அதனுடைய 6வது வசனத்திலே துன்மார்க்கமாய் வாழுகிற மனுஷன் இப்படி சொல்லுகிறான். வாசிப்போம். நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒருவேளை நீதிமான் ஆண்டவரை முன்பாக வைத்திருக்கிறவர்கள் நாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோம். ஆவிக்குரிய அநேக புத்தகங்கள் இப்படி போட்டிருக்கோம், நேம் இட் அண்ட் கிளைம் இட். நம்ம சில வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நீங்கள் பிடித்து கொள்வீர்களானால் அவைகள் அப்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய சத்தியமாக இருக்கிறது. ஆண்டவரை நாம் விசுவாசிக்கணும். அதே நேரத்தில் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டு வாக்குத்தத்தங்களை நீங்கள் பிடிப்பீர்களானால் அவைகள் நிறைவேறுவதில்லை. துன்மார்க்கன் இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற போது துன்மார்க்கனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொல்றான், என் வாழ்க்கையில எது வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். முதல் வசனங்களிலிருந்தே நாம் பார்க்கிற போது 2வது வார்த்தையை நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடுமையாய் துன்பப்படுத்துகிறான், அவர்கள் நினைத்த சதி மோசங்கள் அவர்களே அகப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன் சிறுமைப்பட்டவனை ஒருவேளை கடுமையாய் அவன் சில காரியங்களை செய்யலாம். வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எந்த காரியத்தை செய்யறானோ அதுல அவனே என்ன பண்ணிடுவான்? அகப்பட்டு கொள்ளுவான். சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். 3வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவன் நேம் பண்றான், he claims, சில காரியங்கள் அவன் விரும்புகிறான். அவைகள் கிடைத்த உடனே என்ன கடைசியில் என்ன பண்றாரு? கர்த்தரையே அசட்டை பண்ணுகிறான். இந்த சங்கீதத்தின் முடிவுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சடுதியில் காணாமல் போவான். ஹல்லேலூயா. அவன் திடீரென்று வளர்ந்தது போல இருக்கும், அவன் இல்லாமல் போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத புத்தகம் முழுவதும் சில தலைப்புகள் அப்படியே மாறி மாறி வரும். அதுல முக்கியமான சில தலைப்புகள் நீதிமான், துன்மார்க்கன். ஹல்லேலூயா. நீதிமானை பார்க்கிற போது அவன் ஒருவேளை சிறுமையானவனாகத்தான் இருப்பான், அவன் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நீதிமான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அவனுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் அசைப்பதற்கு வரலாம். அவன் கர்த்தர் அருளின வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது என்று சொல்லி 34வது வசனத்தை நாம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. நீதிமான் என்று சொல்லுகிற போது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்கிறோம்.
நம்முடைய இருதயத்திற்குள்ளே கர்த்தர் அருளின வசனம் இருக்குமானால் ஒருபோதும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. எவ்வளோ பெரிய சுனாமி வரலாம், கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. எங்களுடைய ஊருக்கு பக்கத்திலே அநேக கடற்கரை இருக்கிறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு பார்வை தெரியாத ஒரு மனுஷன், அந்த ஊழியக்காரர் மாத்திரம் அவருடைய சபையை நடத்துவதற்காக சில கிலோமீட்டரில் போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக போனாராம். அந்த கடற்கரையிலே அநேக களியாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இவர் ஆலயத்திற்கு போகிற போது அங்கே இருக்கிறவர்கள் பரிகாசம் பண்ணுவார்களாம். ஒரு சுனாமி என்று சொல்லி ஒன்று வந்தது. அது என்னைக்கு தான் வந்துச்சு? டேட் மட்டும் இல்லை, ஒரு சண்டே வந்துச்சு. அன்றைக்கு இவர் ஆலயத்திற்கு போனபடியினால் அந்த கிராமத்தில் அவர் மாத்திரம் அசைக்கப்படவே இல்லை. அந்த கிராமமே அழிந்து போனது. ஆனால் ஒரு நீதிமானை ஆண்டவர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. நீங்கள் நீதிமானாய் இருப்பீர்களானால் நீங்கள் அசைக்கப்பட்டு போவதில்லை. 37வது சங்கீதத்தை குறித்து நான் கூறினேன். அந்த சங்கீதத்தை நீங்கள் திருப்புவீர்களானால் அங்கே அந்த சங்கீதம் முழுவதும் நீதிமானை குறித்தும் துன்மார்க்கனை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனை குறித்து 2வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 9வது வசனம் சொல்லுகிறது, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். அடுத்த வார்த்தை, இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்பொழுது துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரிப்பாயானால் அவன் இல்லை. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாயிருப்பார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரப்பட்டோம். அல்லேலூயா. துன்மார்க்கனை நாம் விசாரித்து பார்ப்போமானால் அவன் இரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாந்த குணம் உள்ளவர்களை குறித்து அந்த வார்த்தை எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த, நல்ல சத்தமா சொல்லுங்க, மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த 16வது சங்கீதத்திலும் சங்கீதக்காரன், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி கீழே உள்ள வார்த்தைகளிலே சொல்லுகிறார், என்னுடைய இருதயம் களி கூர்ந்தது. ஆண்டவர் உங்க கூட இருப்பார்னா நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பீர்கள். எந்த சூழ்நிலையிலும் என்ன இந்த வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். துயரத்தின் நடுவிலும் நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்கள். அநேகருக்கு நீங்கள் ஆறுதலாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீதிமான்களாய் நீங்கள் வாழுகிற போது உங்கள் இருதயத்திற்குள்ளே ஒரு பெரிய புத்தி கெட்டாத மன மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே இருக்கும். ஹல்லேலூயா. துன்மார்க்கமாய் வாழுகிற போது சில அநேக பெரிய பெரிய ஆட்களுக்கு என்ன வராது? தூக்கம் வராதான். என்ன பண்றது, அடுத்து என்ன பண்ண, நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நீதிமானாய் இருக்கிற உங்களுக்கு ஒருவேளை கொஞ்சம் இருக்கலாம், அது நல்லது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னும் இந்த 37வது சங்கீதத்திலே துன்மார்க்கனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறதென்று காண்கிறார். சிறுமையும் எளிமைமானவனை மடிவிக்கவும் செம்மையான மார்க்கத்தாரை விழப்பண்ணவும் துன்மார்க்கன் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறான். ஆனால் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவி போகும், அவர்கள் வில் முறியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என்ன அவர் உருவாக்குறாரோ அவைகள் அவனுக்கே நேரிடுமாம். ஆனால் நீதிமான் இந்த பூமியை சுதந்தரிக்கிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. நீதிமான் விழுந்தாலும் அவன் எழுந்திருக்கிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. 24வது வசனம் சொல்லுகிறது, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். 29வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்து கொண்டு எந்தெந்தைக்கும் அதில் வாசமாயிருப்பார்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் அருளும் வேதம் அவன் இருதயத்தில் இருக்கும். அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நீதிமான் என்று சொன்ன உடனே நல்ல மனுஷனாய் வாழ்வது மாத்திரம் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் நாம் வைத்திருப்போமானால்
நம்முடைய நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. அப்படியானால் நாம் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். மத்தேயு 7 அதனுடைய 24 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். ஒரு 2 பேர் 2 கட்டடத்தை கட்டுறாங்க. ஒரு மனிதன் மணலின் மேல் கட்டுகிறவனாக இருக்கிறான், ஒரு மனிதன் கற்பாறையின் மேல் கட்டுகிறவனாக இருக்கிறான். ஒரு பெரிய காற்று அடிக்கிறது அசைப்பதற்காக, ஒரு பெரிய வெள்ளம் வருகிறது அசைப்பதற்காக. மணலின் மேல் கட்டினவனுடைய வீடு என்ன ஆயிடுச்சு? அப்படியே விழுந்து போச்சு. ஆனால் கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டினவன் அசைக்கப்படவில்லை. அந்த அதிகாரத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 7 அதனுடைய 24வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அந்த கன்மலை இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் அஸ்திபாரம் போட்டிருப்பீர்களானால் எவ்வளவு பெரிய காற்று, எவ்வளவு பெரிய மழை, எவ்வளவு பெரிய சுனாமி வந்தாலும் உங்களை அசைக்க முடியாது. இந்த காரியத்தை அப்படியே எடுத்து லூக்கா எழுதுகிறார். லூக்கா சற்று விவரமாக அந்த வார்த்தைகளை எழுதுகிற போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 6வது அதிகாரம் அதனுடைய 46 முதல் 49 வசனங்களை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போனால் என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் இவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மணலின் மேல் வீடு கட்டின மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் வந்து அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே மிக தெளிவாக அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? சில மனிதர்கள் கடைசி நாளில் ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுவார்களாம், ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால் என்ன செஞ்சோம்? பிசாசுகளை துரத்தினோம், அற்புதங்களை செய்தோம் என்று சொல்லுகிற போது ஆண்டவர் சொல்லுவாராம், ஒரு காலம் உங்களை நான் அறியேன் என்று சொல்லுவாராம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து நீதிமானாய் இருக்கிறான் என்றால் அவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் தன்னுடைய வீட்டை அவன் கட்டி இருக்கிறான். என்ன காரியம் வந்தாலும் இங்க அந்த தெளிவா அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவன் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரின் மேல் நாம் அஸ்திபாரம் வைப்போமானால், கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள் வரலாம், ஆனால் அவைகள் அசைந்து போகும். நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தாங்குகிற தெய்வமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அந்த பிரச்சனைகளிலிருந்து தப்புவிக்கிற தெய்வன் மாத்திரமல்ல, 91வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தப்புவித்து நம்மை உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார், கனப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். சில சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் என்ன? அவைகள் அப்படியே சோர்ந்து போவதல்ல. உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சை ஜெயிக்கிற போது கர்த்தர் இந்த உலகத்திலும் உங்களை உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார், கனப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இதே வார்த்தைகளை அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற போது அங்கே பேதுரு எழுந்து நின்று கர்த்தருடைய ஆவியானவருடைய நிறைவினால் பேசுகிற போது ஒரு பெரிய பெரும் காற்று அங்கே வீசப்படுகிறது, ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. அநேகர் பற்பல பாஷைகளிலே பேசிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை உண்டானது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவருடைய பெரிதும் பயங்கரமான கிரியை அந்த மேல் வீட்டிலே இறங்கி வந்தபோது அவன் எழுந்து தைரியமாய்
இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து பிரசங்கம் பண்ணினான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததை குறித்து பிரசங்கம் பண்ணினான். இயேசு கிறிஸ்துவுடைய ஆத்துமாவை அவர் மரண கட்டுகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிற போது இதே வசனத்தை அங்கே ஆவியானவர் அவருக்கு ஞாபகப்படுத்தி 25, 26 வசனங்களை நாம் பார்க்கிற போது, அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. இங்கே அதே வார்த்தைகளை அவர் தீர்க்க தரிசனமாக தாவீது இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை பாதாளத்தில் விடுவதில்லை. நம்முடைய ஆத்துமாவை அசைவுறுவதற்கு அவர் விடுவதில்லை. நம்மை அவர் கை கொடுப்பதற்காக ஆண்டவர் இயேசுவை கைவிட்டார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவருடைய பாடு மரணத்தை குறித்து நாம் சிந்திக்கிற போது ஒரு பெரிய பலன் நமக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தைகளை நாம் பார்க்கிற போது, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர், ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை அவர் ஒருபோதும் பாதாளத்தில் விடுகிற தெய்வம் அல்ல. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லும். ஹல்லேலூயா. இயேசுவின் நிமித்தமாக நமக்கு என்ன கிடைக்கிறது? இந்த உலகத்தில் மாத்திரம் நம்மை அசைவதற்கு ஆண்டவர் விடுகிற தெய்வம் அல்ல. நித்தியமாய் அந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை அவர் ஒருபோதும் பாதாளத்தில் விடுகிற தெய்வம் அல்ல. ஜீவ மார்க்கத்தை அவர் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். ஒரு புதிய மார்க்கத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏற்படுத்தி இருக்கிறார். இயேசு உங்கள் வலது பாரிசத்தில் இருக்கிறார். இயேசு இருக்கிறதுனால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்பதற்கு காரணம் என்ன? இயேசுவின் மூலமாக அந்த புதிய மார்க்கத்தில் நீங்கள் வந்தபடியினாலே உங்களுடைய ஆத்துமா ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நித்தியமாய் நாம் மகிழ்ந்திருக்க போகிறோம். ஒருவேளை இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நித்தியமாய் ஆண்டவர் மகிழ்ச்சியை நமக்கு தந்திருக்கிறார். நீதிமானுக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்காக ஒரு விதையாக இந்த உலகத்தில் வந்து விதைக்கப்பட்டதின் மூலமாக நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சி ஈடு இணை இல்லாதது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் காரியத்தினால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஆகையினாலே சூழ்நிலைகளை பார்த்து நாம் சோர்ந்து போகக்கூடாது. சில காரியங்கள் உங்களை அசைப்பதற்காக வருகிற போது அவைகளில் நான் அசைக்கப்பட மாட்டேன் என்கிற உறுதி உங்களுக்குள் இருக்குமானால் இந்த காரியத்தில் நீங்கள் ஜெயிப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவர் எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் என்கிற உணர்வு உங்களுக்குள் இருக்குமானால் உங்களை பாதிக்கிற சில காரியங்களிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை தருகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் அறிக்கையிடுவீர்களானால் நீங்கள் பிழைப்பீர்கள். பிரியமானவர்களே, அதே அதிகாரத்திலே சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:31. அவர் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். அடுத்த வார்த்தை, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தள்ளினார். தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லி இருக்கிறான். ஆவியானவருடைய நிறைவோடு அவன் பல வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு சொல்லுகிற போது
அவருடைய இருதயம் குத்தப்பட்டது. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தாவீது உயிரோடு எழுந்து வரவில்லை, ஆனால் நீங்கள் அடித்து நீங்கள் துன்புறுத்தின இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. மரண உபாதி அவர்களை அடக்கி வைக்க முடியவில்லை. அந்த மார்க்கத்தை உண்டு பண்ணுவதற்காக அவர் அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விடுதலையானார் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுகிற போது 38, 39 வசனங்களை நாம் வாசிப்போமானால், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூர தேசத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகள்னாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற போது அவர் குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது பேதுரு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெறுகிற போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் தம்முடைய சுவிசேஷத்தினால் நிரப்பி இருக்கிறார். இயேசுவை அறிகிற அறிவினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மூலமாய் அன்றி வேறு எந்த நாமத்தின் மூலமாகவும் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய கட்டளைகளை நாம் கீழ்ப்படுகிற போது, மனம் திரும்புகிற போது, மனம் புதிதாகிற போது, இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளுகிற போது நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருகிறார். அது அநித்தியமானதல்ல, நித்தியமான மகிழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரப்படுவோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, முக்கியமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11 நாம் திருவிருந்தை எடுப்பதற்கு மிக முக்கியமான ஒரு தகுதி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாம் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற வேண்டும். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அந்த ஞான ஸ்நான சத்தியம் ஒரு பெரிய ஒரு தேவனுடைய ரகசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ளுகிற போது நமக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை தருகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற போது நித்திய ஜீவனை தருகிறார். நாம் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த அப்போஸ்தலரை கொண்டு ஆண்டவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இந்த வார்த்தைகளை கேட்டு அன்றைய தினமே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு பெரிய எழுப்புதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிற போது அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்து அன்றைய தினமே ஒரு பெரும் கூட்டத்தை அவர் சந்நிதிக்கு நேராக, பரலோகத்திற்கு நேராக திருப்புவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். நமக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இன்னும் சில காரியங்களை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 10வது அதிகாரத்தை நாம் பார்க்கிற போது அங்கே இந்த சத்தியங்களை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த 10:10 நாம் வாசிப்போம். எபிரேயர் 10:10. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டிருக்கிறதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தம் எப்படி உண்டானது? இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிற போது, இயேசு நமக்காக அவர் பலியாயிருக்கிறார் என்று விசுவாசிக்கிற போது உங்களையும் என்னையும் ஆண்டவர் பரிசுத்தமாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை எங்க போய் கழுவினாலும் கழுவ முடியாது. ஆனால் இயேசு தம்முடைய இரத்தத்தினால் நமக்கு ஒரு பெரிய பரிசுத்தத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறார். நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் அவர் குணமாக்கி இருக்கிறார். நம்மை ஒரு புதிய மனிதனாக இயேசு மாற்றியிருப்பதற்கு காரணம் என்ன?
அவருடைய சரீரத்தை அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய ஆத்துமாவை பாதாளத்திலே ஊற்றினார். ஆகையினால் தான் அந்த ஒரு பெரிய தைரியம் தாவீதுக்கு இருந்தது. கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். அந்த அதிகாரம் முழுவதும் பலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பலிகளை கொடுப்பதினால் நாம் பரிசுத்தம் ஆவதில்லை. இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த ஒரு கிருபாதார பலியாக கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கு. ஒரே வசனத்தை வாசி நம்ம முடிப்போம். அதே அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதுதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இயேசு ஒரே தரம் பலியிட்டப்பட்டதினாலே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு புதிய மார்க்கத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் பலியின் மூலமாக ஒரு புதிய மார்க்கத்தை ஏற்படுத்தி நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய தைரியத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த மார்க்கத்தில் நாம் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் நமக்கு முன்பாக நாம் வைக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய பலியை நமக்கு முன்பாக வைக்கிற போது கர்த்தர் நமக்கு கிருபையை தருகிறார், ரட்சிப்பை தருகிறார். இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தின்படி நம்மை நாமே ஒரு நிமிடம் நிதானித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. அபாத்திரமாக நாம் இந்த பந்தியிலே பங்கு பெறக்கூடாது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்மாவை பாதாளத்திலிருந்து அவர் தப்புவித்திருக்கிறார். தம்முடைய கிருபையினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். இவைகளெல்லாம் நம்மால் உண்டானவைகள் அல்ல, இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து நிறைவேற்றின பலியின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அபாத்திரமாக நாம் பங்கு பெறுகிற போது தேவனுடைய ஆக்கினைக்குள்ளாக நாம் தீர்க்கப்படக்கூடாது. ஆகையினாலே கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே நிறுத்தி நிதானிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குமானால், இந்த மாலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்வோம். மனம் திரும்புதலுக்குரிய காரியங்கள், பலிகளை நாம் இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்களுக்காக நீர் யாவையும் சிலுவையிலே செய்து நிறைவேற்றி இருக்கிறதற்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பலியின் நிமித்தமாக நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. பிசாசுடைய திட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதில்லை. ஆண்டவருடைய சிலுவையை நமக்கு முன்பாக கொண்டு வருவோம். அவர் நமக்காக பாடுகளை பட்டார், நமக்காக அவர் நிந்தைகளை ஏற்றுக்கொண்டார், நமக்காக தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றினார். யோவான் 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவை ஆண்டவர் முத்திரித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பலியாக தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்திருக்கிறார். நாம் பட வேண்டிய வேதனைகளை இயேசு நமக்காக சிலுவையிலே நிறைவேற்றி இருக்கிறார். தம்முடைய கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் நமக்காக சிந்தினபடியினாலே அந்த இரத்தத்தினாலே நமக்கு மீட்புண்டாயிருக்கிறது. யோவான் 11வது அதிகாரத்தில் என்னை விசுவாசிக்கிறவன் மரிப்பதில்லை, மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு தந்திருக்கிற தைரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீ தந்திருக்கிற புதிய மார்க்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே அமைதியாக ஒரு நிமிடம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எங்களுக்கு முன்பாக வைக்கிற போது, அவர் எங்கள் வலது பாரசத்தில் இருக்கிற போது நாங்கள் அசைக்கப்படுவதில்லை என்ற வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் தந்திருக்கிற ரட்சிப்பிற்காக, மீட்பிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த புதிய மார்க்கத்தில் நாங்கள் பிரவேசிப்பதற்கு நீரே உம்முடைய சரீரத்தை எங்களுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய சரீரத்தை பீக்க கொடுத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உழுகிறவனுடைய நிலத்தை போல உம்முடைய சரீரத்தை அவர்கள் உழுதார்களே, எங்களுக்காக நீர் அலங்கோலமாய் ஆயிருக்கிறீரே, அவைகளை நாங்கள் நினைத்து இந்த பரிசுத்த பந்தியிலே பயபக்தியோடு பங்கு பெற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை நீதிமான்களாக்கிறதுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. உண்மையாக நாம் வாழ்க்கையில் நீதிமானாக ஜீக்கும் போது நம்ம ஒருபோதும் அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. அதனால் நாம் நீதிமான்கள் என்பதை நம்ம நினைவு கூர்ந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் நீதியும் நியாயமாக நம்ம நடக்கும்போது நம்ம ஒரு காலத்தில் நம்ம அசைக்கப்படுவதில்லை. ஆமேன். ஒரு பாடல் பாடும்போது கர்த்தரை காணிக்கை படிப்போம். இந்த
ஜெபிக்கலாம். எங்கள் அனுப்பிருக்கும் பரம்பிதாவை உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் உண்டு பண்ணின ரட்சிப்புக்காக சோத்திரம். ஆண்டவரே, கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு உண்டு பண்ணின பாவம் மீட்புக்காக எங்களை நீதாமே நீதிமான்களாக மாற்றி பரிசுத்தவான்களாக மாற்றி ராஜாக்களும் ஆசாரமாக நீர் இந்த தேசத்தில் வைத்திருப்பதற்காக சோத்திரம். நீதாமே அவர்களை பலப்படுத்தி அவர் சக இருந்து அவர்கள் கூடவே இருந்து அந்த எந்த விதத்திலும் அவர் எந்த காரியத்தை குறித்தும் அவர்கள் அசைக்கப்படாமல் நீர் அவர்களை காத்துக்கொள்ளும். அவர்களோடு இருந்தவர்களும் பலப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீதாமே ஆஸ்வதித்து கை பிரசத்தில் ஆஸ்வதித்து நல்ல சுகபலி ஜீவனை தந்து ஆண்டவரே பிள்ளைகளுடைய காரியத்தின் பாரங்கள் எல்லாம் நீக்கி நீர் ஆசீர்வாதத்தை அனுப்ப வேண்டும் என்று இயேசு நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்திலும் பாதுகாப்பும் நம்ம நேரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சமாதானத்தோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.